கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். மந்த மதி கொண்ட சங்கி கூட்டங்களை பின்னி பெடலெடுத்த கழகம் ஜாதி பதியும் மதவெறியையும் வெற்றி பகை முடித்த கழகம். இதை அறிஞர் முட்டு வந்தாரு. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ராமமும் மொட்டையும் தான். திருப்பதினா ராமம், இன்னொன்று என்ன மொட்டை. விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணாமல் ராமம், காவேரி நீரை திறந்து விடாமல் மொட்டை அப்படின்ட்டு அவரு பெரிய நம்ம கவிஞர் காசிமுத்து மாணிக்க மாதிரி இவ்வளவு நாள் சூரியனால் மக்களுக்கு வேர்த்தது, இப்பொழுது சூரியனுக்கே வேர்த்திருக்கிறது. இதுக்கு முதலமைச்சர் சிரிப்பார்னு பார்த்தா அவரு தான், ஏண்டா விளங்காத பிட்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தாரு. எங்க அண்ணன் சிங்கம் ஓ பன்னீர்செல்வம் எந்திரிச்சாரியா, 1000 ராக்கெட்டுகள் விட்டாலும் சூரியனை யாரும் நெருங்க முடியாது, அந்த சூரியனை யாரும் தொட முடியாதுன்னு யார் சொன்னா? எங்க அண்ணன் ஓபிஎஸ் எந்திரிச்சு சொன்னார். அவரு கொடுத்தாரு பாருங்க ஒரு பல்பு, மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையனுக்கு. நீங்கள் யாருடைய படத்தை இப்பொழுது பாக்கெட்டில் வைத்திருக்கிறீர்கள்? யாரு? எங்க ஐயா செங்கோட்டையன். பெரிய கண்டுபிடிப்பு. நான் பாருங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை பாக்கெட்டில் வச்சிருக்கேன். அதுக்கும் ஓபிஎஸ் கொடுத்தாரு 2000 வாட்ஸ் பல்பு. நான் எந்த கட்சியில் இருக்கிறேனோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக தலைவருடைய படத்தை வச்சிருக்கேன். உங்களை மாதிரி போட்டோவை வச்சு ஏமாத்துறவன் நான் இல்லைன்னாரு. அந்த கட்சியில் இருக்கவங்க விஜய் படத்தை தானே பாக்கெட்டில் வச்சிருக்கணும். இது என்ன மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாழுமா? வாங்கினாரா பல்பு? அதுக்கடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர், எல்லா அமைச்சருக்கும் அவர் தான் எந்திரிச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சு நீட் தேர்வை முதலில் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தது அன்று துணை அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் திமுக. ஒண்ணு எல்லாம் எந்திரிச்சாரு. நம்ம கொறடா துணை அமைச்சர்லாம் தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாதுங்க. அன்னைக்கு இருந்த குலாம் நபி ஆசாத் அவர் தான் அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்த நீட் தேர்வை எங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொல்லி மற்ற மாநிலங்களெல்லாம் நீட் தேர்வை நடத்திய போது அதை மறுத்து நீட் தேர்வை நடத்தாமல் தடுத்த தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்னாரா? வாங்கினாரா ஒரு பல்பு? ஏதாவது நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கப்ப டக்குன்னு டைவர்ஷன் எடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சிருக்காங்க. அவர் தான் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர். வேற என்னமோ பேசிட்டு இருக்கேன். அவர் எந்திரிச்சு 4 ஆண்டுகள் எதற்கும் பயப்படாமல் இருந்தவர் எங்களுடைய முதலமைச்சர். உன்னை இப்ப அதை யாரும் கேட்டாங்களா? காவிரி தண்ணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். 4 வருஷம் பயப்படாம இருந்தாராம். நான் மட்டும் சட்டமன்றத்தில் இருந்திருந்தேன்னா இந்த பதில் சொல்லியிருப்பேன். உங்கள் முதலமைச்சர் எதற்குமே பயப்படவில்லை என்று நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்தார். கரூரிலே 41 பேர் இறந்த பிறகு 40 நாட்கள் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்ததற்கு பெயர் வீரமா பயமான்னு கேட்டிருப்பேன் நான்.